வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான ரொம்ப ஆரோக்கியமான கார்லிக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் சின்ன உரலில் தான் பூண்டை இடிச்சிக்க போகிறேன். நீங்கள் மிக்சி ஜாரில் கூட இதே போலயே செஞ்சுக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா இடிச்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா இது போல் இடித்து எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் தூள் உப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி விழுதாக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே போதுமானது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வானலியில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு கலவையை சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த பூண்டு கலவையோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது போல் நிறம் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துக்க போகிறோம். இதில் ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு சாதத்தை சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கிளறிக்கலாம். நல்லா ஒரு சேர இந்த மசாலாவோட சாதத்தை கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சுவையான ஸ்பைசியான ஹெல்த்தியான கார்லிக் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.